வணக்கம் நண்பர்களே. அரசியலுங்கிறது ஒரு சேவை. சேவைங்கிறது என்ன? அரசியலை மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ மக்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தானே அதனுடைய மீனிங். அப்போ என்னென்ன எந்த விதமான மக்களுக்கு நல்லது செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். உண்மையிலே ஒரு அம்மா என்ன செய்வாங்க, ரொம்ப சவள பிள்ளையாக இருக்கிற பிள்ளைய தான் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு போவாங்க. நல்லா ஓடுற பையனை ஓட விடுவாங்க. அப்போ நீங்கள் யாருக்கு நல்லது செய்யணுங்கிற விஷயத்துலேருந்து வளர்ந்த பெரிய முதலாளிகளுக்கா சாதாரண ஏழை மக்களுக்கா அப்படிங்கிறது தான். இப்போ இது ஒரு பொதுவான ஒரு அரசியல் பார்வையை நம்ம புரிய வைக்க, இவங்களுக்கு தான் நம்ம அரசியல் செய்ய வேண்டியிருக்கு, சேவை செய்ய வேண்டியிருக்கு. அரசியலுங்கிறது சேவை. ஆனால் நான் பார்க்குறேன், இப்போது சமீபத்தில் சீதாராம் யெச்சூரியோடைய பாடியை ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்தவர். மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சிக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் அவரது 1ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சியானது சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் புகழஞ்சலி மற்றும் உடல்தான இயக்கமாக நடைபெற்று வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 1000 உறுப்பினர்கள் இன்றைய தினம் உடல்தான இயக்கத்தை தொடங்கி வைத்துள்ளனர். அப்புறம் ஜோதிபாசு பாடியை ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டாங்க. இப்போ அதே மாதிரி காசிநாதன் 2-3 நிறைய எங்கள் லோக்கல் தலைவர்கள், சாதாரண ஒரு ஒரு பகுதியிலோட கூடிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய பால்சாமி அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்டுக்காரருடைய உடம்பை ஆஸ்பத்திரியில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா, இறந்த பிறகும் தன்னுடைய உடல் யாருக்காவது பயன்படணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்டுகள் மீதான பார்வை வெகுஜன மக்கள்கிட்ட ஏன் வரல? இன்றைக்கி விஜய் மேலே விழுந்திருக்கக்கூடிய அந்த பார்வை, அவர் சேவை செஞ்சாரா இல்லையா அப்படின்லாம் இல்லை, கவர்ச்சி, வெறும் நடித்தார். ஆனால் கம்யூனிஸ்டுகள் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுக்கிட்டு வேலை செய்கிறாங்க. ஒரு இயக்கத்தில் சேர்ந்த 15-20 வருஷம் 30 வருஷம் 20-25 வயசில் சேர்றாங்கன்னா அவங்க 60 வயசு 70 வயசு அவங்க வாழ்நாள் முழுவதும். நல்ல கண்ணு இறந்து போனார். அவர் இன்றைக்கி சட்டமன்றத்தில் கூட நேற்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க அவருக்காக. அவருடைய பாடியவும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டாங்க. அப்போ உலகம் முழுவதும் தன்னுடைய உடல் கூட மருத்துவ ஆராய்ச்சிக்கும் மக்களுக்கும் ஏதோ விதத்தில் பயன்பட வேண்டும் என்கிற அளவுக்கான மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறது எப்படி? அப்போது அரசியலுங்கிறது மக்களுக்கு அர்ப்பணிக்கிறதுங்கிறதானே தவிர, நான் சம்பாதிக்கணும், எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற இந்த சமூகம் உங்களை மாற்றி வச்சுருக்கு. எல்லாத்துலேயும் லாபம், எதுவும் லாபம் பார்க்காம எதையுமே நம்ம செய்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலையை யார் விதைச்சது? அப்போ மக்கள் எப்போ இதெல்லாம் சகஜமாக எடுத்துக்கிட்டு போகிற மனநிலை தான் ரொம்ப ஆபத்தான மனநிலையாக பார்க்குது. பிரித்து பார்க்க தெரியலன்னா நம்மலாம் என்ன?